இந்த ஒரு 3 ஷார்ட்கட்ஸ் SAPல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுல ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த பேஜ க்ளோஸ் பண்றதுக்கு நாம வந்து இந்த பேக் அப்படிங்கிறத பிரஸ் பண்றத விட, நீங்க வந்துட்டு /n அப்படின்றத ஆட் பண்ணி என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு பேஜ் வந்து ஈஸியா க்ளோஸ் ஆயிடும். செகண்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜ் இருக்கும்போதே இன்னொரு புது வந்து பேஜ் வந்து நீங்க ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் போட்டு ஓ ஃபார் ஆனியன் அந்த நீங்க யூஸ் பண்றது மூலமா நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பேஜ வந்து உங்களுக்கு க்ளோஸே பண்ணாம, இன்னொரு புது பேஜ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பேஜ் அப்படி இருக்கு. இன்னொரு புது பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. 3வது ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காப்பி பேஸ்ட் பண்ற விஷயங்கிறது நார்மலான விஷயம். ஸோ எப்பவுமே நம்ம காப்பி பண்ணணும் ஒரு விஷயத்த அப்படின்னா, கண்ட்ரோல் C பிரஸ் பண்ணி, கண்ட்ரோல் V பண்ணும்போது நமக்கு வந்து பேஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி சேம் அந்த கண்ட்ரோல் C அண்ட் கண்ட்ரோல் V வந்து நம்ம SAPல யூஸ் பண்ண முடியும். பட் சில இடங்கள்ல வந்து அந்த கண்ட்ரோல் C வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அப்போ இந்த ஒரு ஷார்ட்கட் மெத்தட யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஸ்கிரீன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து இப்படி நீங்க செலக்ட் பண்ணும்போது இந்த நம்பரை காப்பி பண்ணணும்னா கண்ட்ரோல் C அப்படின்னு பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களால வந்து காப்பி பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் Y பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, இப்படி ஒரு பிளஸ் சிம்பல் மாதிரி அந்த இது மாறும். அத வச்சு நீங்க அத டிராக் பண்ணும்போது இப்படி பிளாக் கலர்ல வந்து அது கவர் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க கண்ட்ரோல் C அண்ட் கண்ட்ரோல் V பிரஸ் பண்ணி காப்பி பேஸ்ட் நீங்க பண்ணிக்க முடியும்.